அண்மை செய்தி. காஞ்சிபுரத்தில் நாளை உள்ளரங்கில் மக்களை சந்திக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். விஜய் நிகழ்ச்சிக்கு 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். வணக்கம். நாளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் நலிவடைந்த நெசவாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதற்கான சில அறிவிப்புகளும் தமிழக வெற்றிக் கழக தலைமையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் காலை 11 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முழுக்க உள்ளரங்கு சந்திப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த QR குறியீடுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது. 2000 பேர் மட்டுமே இந்த அரங்கிற்கு கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது எனவும் கழக தோழர்கள் பொதுமக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது விவசாயிகளின் தனியாக சந்தித்து விஜய் உரையாட இருப்பதாக இந்த கூறப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை விஜய் சந்தித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நலிவடைந்த விவசாயிகளையும் விஜய் சந்திக்க இருப்பதாகவும் அதுக்கான திட்டமிடல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் தமிழக வெற்றிக் கழக தலைமை இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அதாவது QR குறியீடுடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி எனவும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் பொதுமக்களும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டியும் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக மக்கள் சந்திப்பை நடத்த இருக்கிறார். SOP வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல சேலத்தில் விஜய் மக்கள் சந்திப்பை தொடங்க இருப்பதாகவும் கூறப்பட்ட நிலையில்தான் அனுமதி தற்பொழுது வரை கிடைக்கப்பெறவில்லை. இந்த நிலையில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கூட்டரங்கிலே அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நலிவடைந்த மக்களை சந்திக்க இருப்பதாக இந்த திட்டமிடல் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.